வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தருமபுரி ஆதீனத்தை மிரட்டிய அந்த அகோரம்னு ஒரு நபர், பாஜகவின் நபர். அது பின்னணி என்ன, ஆபாச வீடியோக்கள் இருக்கா இல்லையா, வந்துச்சா வரலையா, அதை பற்றிய செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தியா இந்துக்களுக்கான கட்சி வந்துருச்சு, இந்து மதத்தை காப்பதற்கான கட்சி வந்துருச்சு அப்படின்னு. நாம் சொல்லும்போதே அதை பிஜே பார்ட்டின்னு தான் சொல்லுவோம், பிஜேபின்னு சொல்ல மாட்டோம், பிஜே பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு வக்கிரமான ஒரு பெயரோட சுருக்கமாக அது இருக்குது அப்படின்றதுக்காகவா? அதுக்காகலாம் இல்லை. பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லும்போது இந்தியா கூட்டணின்னு சொல்கிறதே இல்லையா, இண்டி அலையன்ஸ் அப்படின்றாங்க. அது என்ன இண்டி அலையன்ஸு, இந்தியா பிளாக் அப்படின்றது தான் அதோட பேர். அப்போ இந்தியா பிளாக்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேணும்னே இண்டி அலையன்ஸ் பிளாக் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம பிஜே பார்ட்டின்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது, சரியா? ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ற தகுதியுடைய ஒரு கட்சி தான் அது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்களேன், பாஜக பிரமுகர்கள் மீது பூரா வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாருங்கள், 99.9% குற்றச்சாட்டுகள் பாலியல் சார்ந்தவை. இந்த மந்திரி அங்கே உட்காந்து செக்ஸ் வீடியோ பார்த்தாரு, அவர்கிட்ட செக்ஸ் கேசட் இருந்தது, செக்ஸ் சிடி இருந்தது, இவர் பாலியல் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு அவர்களின் மட்டமான ஒரு சிந்தனை என்னன்னு பாருங்களேன். எல்லா இடத்துலையும் பாலியல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி அவர்கள் தங்கள் கட்சியிலேயே எதிரின்னு நினைக்கிற ஆளுங்களெல்லாம் காலி பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காகவே தனியாக அதுதான் வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த வார் ரூம் அப்படின்றதே வேலையை இந்த டீப் ஃபேக் மாதிரி வீடியோஸ் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களை தான் வேலைக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதைத்தான் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மடத்து சாமியாரை போய் மிரட்டியிருக்காங்க. அதான் அந்த சாமியார் ரொம்ப பாவங்க, அப்பாவி அவருக்கு. அதாவது பொதுவாகவே இந்த மடத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட சாம்பிராணின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கிங்களேன். அந்த மடத்தை விட்டு எங்கேயும் வெளியும் போக மாட்டாங்க. அந்த மடங்கள்லாம் ஒன்றும் இந்து மதத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட மடங்களும் கிடையாது. அந்த மடங்கள் பூரா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாதியை சேர்ந்தது. இப்போ தருமபுரி ஆதீனம்னா அதுக்கு ஒரு சாதி இருக்கும், மதுரை ஆதீனம்னா அதுக்கு ஒரு சாதி இருக்குது, திருவாடுதுறை ஆதீனம்னா அதுக்கு ஒரு சாதி இருக்குது. இப்படி ஒவ்வொரு மடமும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தது. எப்படி காஞ்சி சங்கர மடம் பார்ப்பனர்களுக்கு சொந்தமோ அதே போலவே ஒவ்வொரு மடங்களும் ஒவ்வொரு சாதியை சேர்ந்தது. அந்தந்த சாதியை சேர்ந்தவங்க தான் அந்த மடத்துக்கு போவாங்க. வேறு வெளி மக்கள்லாம் யாரும் அந்த மடத்துக்கு போகவும் மாட்டாங்க, போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி வச்சுக்கிறீங்களா? மொத்தத்தில் அந்த மடங்கள்லாம் நாட்டுக்கு தேவையான பெரிய நல்ல காரியத்தையோ, இல்லை மக்களுக்கு தேவையான நல்ல காரியத்தையோ, இல்லை இந்து மதத்துக்கு தேவையான நல்ல காரியத்தையோ செய்வதற்காக உருவாக்கப்பட்டதும் இல்லை. அவர்கள் செய்யும் வேலைகளும் அது சார்ந்த வேலைகளும் கிடையாது, சரியா? இது இப்போது பட்டின பிரவேசம் நான் பல்லக்கில் போவேன்னு சொல்லிட்டு திரிகிற ஃப்ராடு பயலுக்கு தான் அவனுங்க, சரியா? இவங்களுக்கு என்ன பெரிய சாமியார்னு வேண்டி கிடக்குது. ஒரு காலத்தில் குன்றக்குடி அடிகளார் ஒருவர் கொஞ்சம் சமூக பணிகள்லாம் ஈடுபட்டார். நம்ம தந்தை பெரியாரும் அவரை வெகுவாக பாராட்டி இருக்கிறார். பாராட்டினது மட்டும் இல்லை, அவரை கூப்பிடும்போதே மகா சன்னிதானம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதையெல்லாம் வைத்திருந்தார். குன்றக்குடி அடிகளாரும் பெரியார் மீது மிகப்பெரிய பற்றும் மரியாதையும் கொண்டிருந்தார். அந்த காலம்லாம் போயிடுச்சு. இவங்கெல்லாம் நல்ல தண்டத்துக்கு திண்டு தூங்குறவங்க. அந்த மடம், இந்த ஒவ்வொரு மடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த நிலங்களெல்லாம் இன்றைக்கும் தலித்துகளுக்கு கூட விவசாயத்துக்கு லீஸ்க்கெல்லாம் தரமாட்டாங்க. அதுவும் அவங்க ஜாதி ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது நல்ல மேட்ரு தான். இந்த அண்ணாமலை அந்த அகோரம்ன்ற நபரை கூட்டிகிட்டு போய் இந்த தருமபுரி ஆதீனத்தை போய் பார்த்துருக்காரு. எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தால என்ன பண்ணியிருக்கான், இருந்தாலும் எனக்கு 20 கோடி ரூபா காசு கொடு, இல்லைன்னா உன்னை பற்றின செக்ஸ் வீடியோலாம் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே செக்ஸ் வீடியோ இருந்துச்சா இல்லையான்லாம் தெரியாது, ஆனால் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மடங்கள்லாம் பெண்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க, பெண்கள்லாம் பெருசாக உள்ளே போக முடியாது, அங்கே தங்கலாம் முடியாது. அது நம்ம நித்யானந்த மடம் மாதிரி பெண்கள் அங்கேயே தங்கக்கூடிய மடங்கள்லாம் கிடையாது, சரியா? அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அவர் பெண்களோடு இல்லை, ஓரின சேர்க்கையாளர், அவர் யாரோ ஸ்கூல் படிக்கிற பையனெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றின முழுமையான செய்திகள் எதுவும் கிடைக்கல. இன்னும் கிடைச்சா நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் நமது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை மிக சிறப்பானது. நல்லா புரிஞ்சுக்கங்க.
இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டியதும் திராவிட இயக்கத்தின் வேலையாக தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே ஆள விட மாட்டேன்னு சொன்னால் அதுக்கும் நம்ம தான் போராட்டம் பண்ணோம். அனைத்து சாதியினர் அரசியலாகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கும் நம்ம தான் போராட்டம் பண்ணோம். நம்ம தான் அதுக்கு சட்டங்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கி இந்து மதத்தை சேர்ந்த மடாதிபதிகளையும் மிரட்டுறாங்க. மிரட்டுறது யார்? இந்துக்களை காப்பாற்றுவதாக சொல்லக்கூடிய பிஜேபி காப்பாற்றுறது. ஆனால் உண்மையிலே காப்பாற்றுறது யார்? கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடிய திராவிட இயக்க கட்சிகள் தான் இங்கேயும் காப்பாற்றுறதுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த ஆள் பாவம், அவங்கெல்லாம் முதல்ல மடத்தை விட்டு இல்லை, அந்த ஊரை விட்டே வெளில போக மாட்டாங்க. அந்த ஊரை விட்டு வெளில போகிறதே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரேரு. எப்போதும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அதாவது எப்படி வெளியே வந்திருக்குன்னா, இவர் வந்து ரொம்ப டல்லாக இருந்திருக்கிறாரு. கூட இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு மகா சன்னிதானம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க 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 மனுஷன் பாவம் வெடித்து அழுதுட்டாராம். இந்த மாதிரி என்னை மிரட்டுறான்ப்பா, 20 கோடி கேட்குறான்ப்பா, மடத்து காசுலேருந்து 20 கோடி எங்கேருந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்னு கதற இந்த செய்திகளை அப்புறம் காவல்துறைக்கு கொண்டு போய் சேர்க்க அந்த அகோரம் என்ற நபர் கைது செய்யப்பட்டு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அதுவரை மகிழ்ச்சி. ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க, திமுகவும் திராவிட இயக்கமும் போராடுவது யாருக்காக அப்படின்னா இந்து மக்களுக்காக, இந்துக்களுக்காக, உங்களுக்காக. உங்களுக்கு இந்து மதத்தில் மறுக்கப்படும் உரிமைகளை மீட்டு தருவதற்காக. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, சரியா? திராவிட இயக்கம்னோடனே அவங்கெல்லாம் அவ்வளோதான், சாமி இல்லைம்பாங்க, கன்றாவியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நல்ல பக்தி பலமாக பட்டையை போட்டு திரிகிற இந்த பிஜேபிக்காரனுக்கு தான் பூரா யாராக இருக்காங்க? எல்லாம் செயினாக இருக்கிறவன், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், இவன் தான் பூரா பிஜேபியில் இருக்கிறான். இவங்க வந்து உங்களுக்கு இந்து மதத்தை காப்பாற்ற போகிறாங்களா? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, கலவரம் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவான். இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை நாசப்படுத்தி கலவரம் உண்டாக்கணும்னா அந்த வேலையை வேணால் செய்வாங்க. நடுவில் கூட பார்த்துருப்பீங்களே, நம்ம அண்ணாமலை மைக்கேல்பட்டின்னு ஒரு ஊரையே கிறிஸ்டியன்ஸாக மாற்றிட்டாங்க, மதமாற்றம், இந்துக்களுக்கு ஆபத்து, ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருந்தானே. இதே இது வட இந்தியாவாக இருந்தால் பெரிய கலவரமாக இருக்கும். நான் தமிழ்நாடாக இருக்க போய் தான் மக்கள் வந்து பொறுமையாக அது இல்லை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அப்படிலாம் நமக்கு ஒன்றும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே. இதே உத்தரப்பிரதேசமாக இருந்தால் இந்நேரம் பெரிய கலவரமாகி 100 பேரை கொன்றுப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம தோழர் நாதன் சொல்லிட்டு இருந்தார், இந்தியா ஹேட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே போட்டு வச்சுருக்காங்களா அமெரிக்காவில். அந்த வெப்சைட்டில் வந்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 600 முறை இந்தியாவில் பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பிஜேபி குரூப்பு அப்படின்னு. அந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாமான்னா, வெப்சைட்டை வந்து இந்தியாவில் தடை பண்ணி வச்சுருக்காங்களாம். அதோட தோழர் நாதன் நிறுத்திட்டாரு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதையும் பண்ணிவிடுங்க. டார் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது, சரியா? போய்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டார் ப்ரௌசர்னு போடுங்க. வயலட் கலரில் வட்டமாக ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது வந்து குரோம் மாதிரியே ஒரு ப்ரௌசர் தான். அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் போய் எதெல்லாம் தடை செய்யப்பட்டது இந்தியாவில்னு சொல்கிறாங்களோ அந்த வெப்சைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம், ஈஸியாகவே பார்க்கலாம். நீங்கள் போய்ட்டு indiahateLab.com அப்படின்னு நினைக்கிறேன், .com.co நினைக்கிறேன், அதை போட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 600 சொச்ச விஷயங்கள் நம்ம தோழர் நாதன் சொல்லியிருந்தார், அதை விஷயங்கள் பூராமே அதில் வந்துடும். டார் ப்ரௌசரில் போய் நீங்களே இந்தியா ஹேட் லேப் அப்படின்ற வெப்சைட்டில் எல்லா விஷயங்களும் இதுவரை என்னெல்லாம் பண்ணி இந்தியாவில் கலவரத்தை பண்ணியிருக்காங்க. மணிப்பூர்லேயே பாருங்களேன், அந்த மணிப்பூர் கலவரங்களை உருவாக்குனதே எப்படின்னா, ஆரம்பத்தில் மேத்தி இன ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க குக்கி இன மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விட்டு அதை காரணம் காட்டி அப்புறம் குக்கி இனத்தில் சேர்ந்த 2 பெண்களை நிர்வாணமாக இழுத்து சென்று கலாட்டா பண்ணி அவங்கள போட்டு சாவர அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தி என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை வேறு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு ஃபேக் வீடியோ, இன்னொரு ஃபேக் வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 2-3 பெண்கள் வந்து அவங்க கணவர்களை அவங்க வீட்டில் இருந்த ஆட்களை போலீஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக, இப்போ நீங்கள் அவங்கள விடலைன்னா பப்ளிக்லேயே எங்கள் உடைகளை கழட்டி போட்டுருவோன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு நின்னாங்க. அந்த எதிர்ப்பு வீடியோவை எடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து குக்கி இன மக்கள் இப்படி தான் பாருங்கள், நிர்வாணமாக அவங்க ரோட்லலாம் அலைவாங்க, நிர்வாணமாக பொது வெளியில் போகிறதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த பெண்களெல்லாம் யாரும் கட்டாயப்படுத்தலை, அவங்களா தான் போனாங்கன்னு வேறு அடுத்தால கதையை கட்டி விட்டாங்க. ஸோ இவர்கள் வேலையே எப்போதும் இப்படி தான். நல்ல வேலை இந்த ஆதீனம் வந்து காவல்துறைக்கு வந்தார், தப்பிச்சுக்கிட்டார், இல்லைன்னா காசை ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிஜே பார்ட்டி
என்றுமே இந்துக்களுக்கு ஆதரவான கட்சிலாம் கிடையாது. அவர்கள் வன்முறைக்கும் திருட்டுத்தனத்துக்கும் திருடுவதற்கும் தான் ஆதரவான கட்சி. இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி திராவிட இயக்க கட்சிகள் தான். திராவிட இயக்க கட்சிகள் தான் வந்து இந்துக்களுக்கு பிரச்சனை வரும்போது கை கொடுக்க வந்து நிற்க வேண்டும். வேறு யாரும் வரமாட்டாங்கன்றதையும் புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோட தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க. தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.